என்ன சார், என்ன வேணும்? ஃபோன் தீர்ப்பு சொல்லுது வேணுமா? அரசு தரப்பு வழக்கறிஞர் தற்போது செய்தியாளர்களை சந்தித்திருக்கிறார் தஞ்சை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில். அந்த நேரடி காட்சியில் இப்போது பார்க்கலாம். ஈதாசா பிரிவு 304(2) பிராக்கெட்டில் 2 படி 10 வருட கடுங்காவல் தண்டனையும், அதாவது 10 வருட கருங்காவல் தண்டனை 94 கவுண்ட், 94 குழந்தைகள் இருந்ததுக்கு 94 10 வருட கடுங்காவல் தண்டனையும். அதே மாதிரி 338வது இந்திய தண்டனை சட்ட பிரிவு பிரகாரம் அவருக்கு வெளிச்சு விடுங்க. அதில் அதுவும் 10 வருஷ காலம் தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் 10 வருட காலம் தான் கொடுத்துருக்காங்க. அப்புறமா தமிழ்நாடு அங்கீகரிக்கப்பட்ட தனியார் பள்ளிகள் சட்ட பிரகாரம் அவருக்கு அதுபடியும் தண்டனை கொடுத்துருக்காங்க. முதல் எதிரிக்குன்னு படிக்கிறோம் பாருங்க, படிச்சுங்க, பார்த்து படிச்சிருக்கீங்களா? முதல் எதிரிக்கு இப்போ இன்பராஜை கூப்பிடுமா, அங்கே வண்டியில் வந்துருக்கு போய் சாப்பிடுங்க. அது முதல் எதிரிக்கு ஈதாசா பிரிவு 304(2) 94 எண்ணிக்கையின் கீழ் தலா எண்ணிக்கை குற்றத்திற்கு 10 வருடங்கள் கடுங்காவல் சிறை தண்டனையும் மற்றும் தலா எண்ணிக்கை குற்றத்திற்கு ரூபாய் 50,000 அபராதமும், கூடுதல் அபராதம் 47 லட்சம் அபராதம் செலுத்த தவறினால் மேலும் தலா எண்ணிக்கை குற்றத்திற்கு 2 வருடங்கள் மெய்காவல் சிறை தண்டனையும். 2 முதல் 5 எதிரிகள் ஒவ்வொருவருக்கும் ஈதாசா பிரிவு 304(2) 94 எண்ணிக்கையின் கீழ் தலா எண்ணிக்கை குற்றத்துக்கு 5 வருடங்கள் கடுங்காவல் தண்டனையும். முதல் எதிரிக்கு ஈதாசா பிரிவு 338 கீழ் தலா எண்ணிக்கை குற்றத்துக்கு 2 வருடங்கள் கடுங்காவல் சிறை தண்டனையும் மற்றும் தலா எண்ணிக்கை குற்றத்துக்கு 25,000 அபராதமும், மொத்த அபராதம் 3,75,000 செலுத்த தவறினால் மேலும் தலா எண்ணிக்கை குற்றத்திற்கு 6 மாத காலம் மெய்காவல் சிறை தண்டனையும். முதல் எதிரிக்கு ஈதாசா பிரிவு 337(3) எண்ணிக்கையின் கீழ் தலா எண்ணிக்கை குற்றத்திற்கு 6 மாதங்கள் கடுங்காவல் சிறை தண்டனையும் மற்றும் தலா எண்ணிக்கை குற்றத்திற்கு 10,000 அபராதமும், கூடுதல் ரூபாய் 50,000 செலுத்த தவறினால் செய்ய வேண்டும். சரி, 15 எண்ணிக்கையின் கீழ் தலா எண்ணிக்கை குற்றத்துக்கு 2 வருடங்கள் கடுங்காவல் சிறை தண்டனையும். 2 முதல் 5 எதிரிகள் ஒவ்வொருவருக்கும் ஈதாசா பிரிவு 337 படி 6 மாதங்கள் கடுங்காவல் சிறை தண்டனையும். முதல் எதிரிக்கு ஈதாசா பிரிவு 427 உடனிணைந்த 197 கீழ்காண குற்றத்திற்கு ஆயுள் சிறை தண்டனையும் மற்றும் 10,000 அபராதமும், அபராதம் செலுத்த தவறினால் மேலும் 2 வருடங்கள் மெய்காவல் சிறை தண்டனையும். 14 முதல் 17 வரையான எதிரிகள் ஒவ்வொருவருக்கும் ஈதாசா பிரிவு 467 கீழ் 5 வருடங்கள் கடுங்காவல் தண்டனையும், ஒவ்வொருவருக்கும் 10,000 அபராதமும் செலுத்த வேண்டும் என உத்தரவிடுகிறேன். இங்கே பாருங்க, விதிக்கப்பட்ட மொத்த அபராத தொகை முதல் எதிரிக்கு 51,65,700 ரூபாய். ரெண்டாவது எதிரிக்கு ரூபாய் 10 ப்ளஸ் டோட்டல் சரியாக போடாமல் இருக்காங்க, 100 + 500 + 100. சரி, மூணாவது எதிரிக்கு போட்டு சரி, மேல்முறையீட்டு காலத்திற்கு பின்னர் விதிக்கப்பட்ட மொத்த அபராத தொகையான 52,57,000 இருந்து இறப்புக்குள்ளான ஒவ்வொரு குழந்தையின் பெற்றோருக்கும் 50,000 வீதம், இறந்த 94 குழந்தைகளின் பெற்றோர்களுக்கு 47 லட்சமும், கொடுங்காயமுற்ற 15 குழந்தைகளுக்கு தலா 25,000 வீதமும் 3,75,000, சாதாரண காயங்கள் அடைந்த 3 குழந்தைகளுக்கு தலா 10,000 வீதம் 30,000 இழப்பீடாக அளிப்பதற்கு கூமிசா பிரிவு 350 கீழ் உத்தரவிடுகின்றேன்.